Now you are watching New Eden Revival Online Church. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கான தினவசனம் சங்கீதம் 118 அதிகாரம் 6 இறைவசனம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? முதலாவதாக நாம் 3 பிரிவுகளாக பிரிக்கிறோம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். The Lord is on my side. இன்றைக்கு இந்த பிரபஞ்சத்தை படைத்த தேவன் தூரத்தில் இருக்கும் ஒரு கடவுள் அல்ல. அவர் உங்களுக்கு ஆதரவாக உங்கள் தரப்பில் நிற்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. உலகம் நமக்கு எதிராக மாறினாலும் சர்வ வல்லவர் நம் பக்கத்தில் இருக்கிறார் என்ற எண்ணமே நமக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கிறது. நாம் தனிமையில் இல்லை, நமக்காக வாதாட ஒரு தேவன் இருக்கிறார் என்று நாம் விசுவாசிப்போம். என் அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் ஒரு பொழுதும் பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு சதா காலம் நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கும் போது நம் வாழ்விலே பயம் என்று ஒன்றும் இருக்காது. இரண்டாவதாக, நான் பயப்படேன். ஐ வில் நாட் ஃபியர். இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். என்னவென்றால், பயம் என்ற ஒரு உணர்வு, ஆனால் தைரியம் என்பது விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் எடுக்கும் முடிவு. கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பதை உணரும்போது நான் பயப்பட மாட்டேன் என்ற தீர்மானத்தை நமக்குள் அவரை பிறப்பிக்கிறார். கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கும்போது பயத்திற்கு நம் வாழ்வில் இடம் இல்லை. மரணத்தையே வென்றவர் நம்மை வழி நடத்தும் போது நாம் எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? மூன்றாவதாக, மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? வாட் கேன் மேன் டூ டு மீ? எந்த மனுஷன் நம்மளை என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் இன்றைக்கு அநேக அன்பு சகோதர சகோதரிகள் மனுஷர்களுக்கு பயப்படுபவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் மனிதர்களை நம் கடவுள் இருக்கும் இடத்துல நாம் வைக்கிறோம். அதனால்தான் இந்த ஒரு பாதிப்பு. ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு உரிய இடத்துல வேற யாரையும் வைக்காத நீ. இன்றைக்கு எத்தனையோ அன்பு சகோதர சகோதரிகள் மனிதர்களை கடவுளாக்கி விட்டார்கள், ஆனால் ஆண்டவரையோ மறந்து விட்டார்கள். இதை தான் மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் இந்த தினவசனம் மூலியமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். மனிதர்கள் நம்மை நிராகரிக்கலாம், எதிர்க்கலாம், அல்லது தீங்கு செய்ய நினைக்கலாம். ஆனால் அவர்களின் அதிகாரம் எல்லையற்றதல்ல. அது தேவனின் கட்டுப்பாட்டிற்குள் மட்டுமே உள்ளது. அதில் யாரும் நுழைய முடியாது. ஏன் சாத்தானும் கூட நம்மை சுற்றி போடப்பட்ட பாதுகாப்பு வளையத்தை நெருங்க முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் தான் அந்த பாதுகாப்பு. ஆண்டவரோட வல்லமை தான் நம் வாழ்வை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை வைத்திருக்கிறார். தேவனுடைய திட்டத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களின் எந்த ஒரு சூழ்ச்சியும் தேவனுடைய திட்டத்தை உங்கள் வாழ்வில் தடுத்து நிறுத்த முடியாது. தேவன் அனுமதிக்காமல் ஒரு மனிதனும் நமக்கு ஒரு தீங்கும் செய்ய முடியாது. மனிதர்களின் வார்த்தைகளுக்கும் எதிர்ப்புகளுக்கும் பயந்து வாழ்வதை நிறுத்திவிட்டு கர்த்தர் நமக்காக வைத்துள்ள நோக்கத்தை நோக்கி முன்னேறும்படி நாம் விசுவாசிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தாவீதுக்கு அப்படிதான் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை ஆண்டவர் மீது உண்டு. இன்றைக்கு நமக்கும் கூட அப்படி ஒரு அசைக்காத ஒரு நம்பிக்கையிலே நாம் முன்னேறி செல்ல வேண்டும். இன்று நாம் வீட்டை விட்டு புறப்படும் போது கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு புறப்படும். எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு மனிதனும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்மிடமிருந்து பறிக்க முடியாது என்ற விசுவாசத்தோடு நாம் வாழ்வில் ஒவ்வொரு செயலையும் செயல்பட வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை தைரியமாக வைத்திருக்கிறார். அவருக்காக நாம் என்றென்றைக்கும் துதித்து கொண்டு இருக்கிறோம். அவர்தான் நம்மளுடைய பாதுகாவலர் என்ற விசுவாசத்தோடு ஜெபிப்போமா?
ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, இந்த தினவசத்தின் மூலியமாக நீர் எங்களுக்கு பலப்படுத்துகிறீர் ஆண்டவரே. எங்கள் பயமெல்லாம் போக்குகிறீர் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களோடு சதா காலம் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிற தகப்பன் என்று நாங்கள் விசுவாசிக்கிற கர்த்தாவே, எங்களை எந்த ஒரு தீய சக்திக்கும் அணுகாதபடிக்கு நீங்கள் காத்துக்கொள்ளும் ஆண்டவர். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்விலே அப்பா, சாத்தானுடைய திட்டங்களை எதுவும் செயல்படாதபடிக்கு உமது வல்லமை அங்கு சூழப்படட்டும் ஆண்டவர். சோத்து கத்தாவை துதிக்கிறோம். அவங்க எங்கு சென்றாலும் போக்குவரத்து நீர் ஆசீர்வதியும். வேலை ஸ்தலத்தில் எந்த ஒரு சிக்கல் குழப்பங்கள் இல்லாதபடிக்கு பார்த்து கொள்ளும் ஆண்டவர். அவங்களோட குடும்பத்தில் எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாதபடிக்கு அனைவரும் ஒற்றுமையாக அன்போடு இருக்கு தேவ கிருபை செய்ய மாட்டோம். சோத்து கத்தாவை துதிக்கிறோம். இயேசு மூலியமா ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். Now you are watching New Eden Revival Online Church.